வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். கேரளா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பினராயி விஜயனுடன் சந்திப்பு. திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பு. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு 1.5 கோடி தொண்டர்கள் சார்பில் வரவேற்பு. தர்மம், நீதி வென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மழைக்காலத்தில் மின் விநியோகம் பாதிக்கப்படாமல் அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். இந்தியாவின் கஞ்சா தலைநகரம் தமிழகம்தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் விருதுகள் வழங்கப்படும் என்று தகவல். இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேற்றிரவு நாடு திரும்பினார். தாய்லாந்தில் இருந்து சிங்கப்பூர் வழியாக இலங்கை வந்து சேர்ந்ததாக தகவல். தென்மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக திருவனந்தபுரம் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழகம், கேரளா இடையேயான மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் இரு மாநில ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். திருவனந்தபுரம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் திரண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தனர். அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்றனர். ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூட்டிய அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய OPS வழக்கை விசாரித்த தனி நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட்டிய அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்றும் ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலையை கட்சியில் தொடர வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து செயல்பட முடியாத நிலையில் இருவரும் சேர்ந்து அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டுமென்று உத்தரவிட முடியாது என்றும், இருவரும் சேர்ந்து கூட்டங்களை கூட்ட வேண்டுமென்ற உத்தரவு கட்சி செயல்பாட்டை முடக்கிவிடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என்பது குறித்து பிரதான வழக்கில்தான் முடிவெடுக்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தீர்ப்பின்படி இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் செல்லும் என்ற நிலை உருவாகியுள்ளது. தீர்ப்பு குறித்து பேசிய EPS தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை ஒற்றை தலைமை என்ற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்படும். இதனிடையே உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தெளிவாக தீர்ப்பு வழங்கியதாகவும் தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்பில் பல குளறுபடி உள்ளதாகவும் OPS ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மூலம் தர்மம், நீதி வென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டமும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லும் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை 1.5 கோடி தொண்டர்கள் சார்பில் வரவேற்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டால் யாராக இருந்தாலும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வோம் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார். இதேபோல் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு EPSக்கு கிடைத்த வெற்றி என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மூடி மறைக்கப்பட்ட பல விபத்து மற்றும் புதிய தகவல் தெரியவந்துள்ளதால் விசாரணைக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடாது என்று காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 230க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்துள்ள நிலையில் வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்ட மனோஜ் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி இந்த வழக்கு விசாரணைக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடாது என்றார். இதையடுத்து வழக்கின் விசாரணை நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி மனு மீதான விசாரணையை வரும் 16ஆம் தேதி தள்ளி வைத்தார்.
அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தடுக்கும் வகையில் செயல்படும் கவுன்சிலர்களின் பதவி பறிக்கப்படும் என்ற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு எச்சரித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு தவறு செய்யும் கவுன்சிலர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். சர்வதேச டென்னிஸ் போட்டிக்கான மைதானம் மறுசீரமைப்பு பணி 75% நிறைவடைந்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டென்னிஸ் விளையாட்டு அரங்கில் வரும் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் மற்றும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நடத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் மற்றும் தமிழக அரசும் சேர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். சென்னையை அடுத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் இன்டீரியர் டிசைனர்ஸ் மற்றும் அகர் இன்ஃபோ மீடியா நிறுவனம் சார்பில் கண்காட்சி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, இந்தியாவில் பல தரமான கட்டட வடிவமைப்பாளர்கள் உள்ளதாகவும் அவர்களின் தேவை அதிகமாக உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவின் கஞ்சா தலைநகரம் தமிழகம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் தமிழகத்தில் 8 திக்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் L. முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் நுழைய மத்திய அரசே காரணம் என்று அமைச்சர் பொன்முடி கூறிய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய அவர், கஞ்சாவை பயன்படுத்தாதீர்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அளவிற்கு தமிழகத்தில் சீரழிவு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் என்பதை அறியாதவராக இருக்கிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற அரசு போக்குவரத்துக் கழகங்களின் தொழிலாளர் சம்மேளன மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முத்தரசன், நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கண்ணிய குறைவாக பேச மாட்டார் என்றும் தெரிவித்தார். பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் குருவாயூர் ரயிலில் ஒரு 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டி, ஒரு 2ஆம் வகுப்பு பொதுப்பெட்டியும், தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதயா ரயிலில் ஒரு 2ஆம் வகுப்பு பொதுப்பெட்டியும் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் ரயில், கோயம்புத்தூர் நாகர்கோவில் இரவு நேர ரயிலில் ஒரு 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டி கூடுதலாக இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் உபரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள திட்டுக்காட்டூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் குழந்தைகளுடன் இரவு உறங்க முடியாமல் சிரமப்படுவதாக கூறும் கிராம மக்கள் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்த விவசாயியின் உடலை நடுரோட்டில் வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியின் மரக்கட்டா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசப்பா காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உறவினர்களும் பொதுமக்களும் அவரது உடலை தங்களது கிராமத்தில் நடுரோட்டில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே காவல்துறையினரும் வனத்துறையினரும் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் கிராமத்திற்குள் காட்டு யானைகள் நுழையாதவாறு மின்வெளிகளை அமைக்க வேண்டும், வெங்கடேசப்பா குடும்பத்தினருக்கும் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவே போராட்டம் முடிவுக்கு வந்தது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக கைதாகி ஜாமீனில் வெளிவந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனுக்கு இந்து முன்னணி சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் கனல் கண்ணனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அவருக்கு இந்து முன்னணி நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனல் கண்ணன், இந்துக்களுக்காக சிறை சென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்துக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் குறிப்பிட்டார்.
நாமக்கல் மாவட்டத்தில் ஆதிதிராவிட நல மாணவர் விடுதிகளுக்கு உணவுப் பொருட்கள், காய்கறிகள் விநியோகம் செய்வதற்கான நிதியில் முறைகேடு செய்யப்பட்டு இருப்பதாகவும், விடுதிகளில் சேருவதற்கு சான்றிதழ் தர மாணவர்களிடம் லஞ்சம் பெறப்படுவதாகவும் அம்மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள ஆதிதிராவிட நலத்துறையின் தனித்துணை ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அங்கு இருந்த ஊழியர்களிடம் விசாரணையும் மேற்கொண்டனர். இதனால் நாமக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் சிறுமுகை ஆற்றில் கரைக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் பள்ளிப்பட்டு ஏரியில் கரைக்கப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. கும்பகோணத்தில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காவிரி மற்றும் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஊட்டியில் இருந்து கேரளாவிற்கு அதிக அளவில் மலை காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஊட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் கேரட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகளை ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். கூடுதல் விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் தடயவியல் ஆய்வக வாகனம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நாராயணன் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். இந்த நடமாடும் வாகனத்தில் குற்ற நிகழ்வுகள் நடந்ததும் உடனடியாக தடயங்களை சேகரிக்க தேவையான அதிநவீன கேமரா, ரசாயனம் உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் உடனடியாக ஆய்வு செய்து விரைவாக அறிக்கை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2009 முதல் 2013ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டு வெளியான பசங்க, 2011ஆம் ஆண்டு வெளியான வாகை சூடா உள்ளிட்டவை சிறந்த படங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சிறந்த இயக்குநர்களாக அங்காடி தெரு படத்திற்காக வசந்தபாலன், தங்கமீன்கள் படத்திற்காக ராம் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிறந்த நடிகர்களுக்கான விருது ராவணன் படத்திற்காக விக்ரம், காவிய தலைவன் படத்திற்காக சித்தார்த் உள்ளிட்டோரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைகளாக நயன்தாரா, அமலா பால் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் சிறந்த திரைப்படங்கள், நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள விழாவில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்று விருதுகள் வழங்கவுள்ளனர். தெலங்கானா மாநிலம் பீர்கூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது கடைகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் ஏன் காணவில்லை என்று அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார். தெலங்கானாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்ற காரை காங்கிரஸ் கட்சியினர் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காமரெட்டி மாவட்டத்தில் பொது விநியோக கடை திறப்பு விழாவிற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காரில் சென்றார். அப்பொழுது பாதுகாப்பு வாகனங்களை மறித்த இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியினர் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை போன்றவற்றை கூறி முழக்கங்களை எழுப்பினர். நிர்மலா சீதாராமனின் காரை தடுத்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி அவர்களை கைது செய்தனர். அதே நேரத்தில் காங்கிரசாரை கண்டித்து பாஜகவினரும் முழக்கமிட்டனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள நாகார்ஜுன சாகர் புலிகள் காப்பகம் அருகே வனப்பகுதியில் சாலை ஓரம் ஒரு தாய்க்குரங்கு தனது குட்டியை நீண்ட நேரம் எழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தது. அந்த குட்டிக் குரங்கு எப்போதோ இறந்த விஷயம் தாய்க்குரங்குக்கு தெரியவில்லை. குட்டிக் குரங்கை அங்கும் இங்கும் எடுத்துச் சென்று அதை தட்டி எழுப்ப முயன்ற தாய்க்குரங்கின் செய்கை அந்த வழியாக சென்றவர்களை கண்கலங்கச் செய்தது. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே 1.5 மாதத்திற்கு பிறகு நாடு திரும்பியுள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை கண்டித்து கிளர்ந்தெழுந்த மக்கள் போராட்டத்தின் உச்சகட்டமாக கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே ஜூலை 13ஆம் தேதி மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றார். மறுநாள் சிங்கப்பூர் சென்றடைந்த அவர் அங்கு இருந்தபடி இலங்கை அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் ஆகஸ்ட் 11ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து அவர் தாய்லாந்திற்கு சென்றார். கடந்த 3 வாரங்களாக தாய்லாந்தில் தங்கியிருந்த கோத்தபய ராஜபக்சேவின் பாதுகாப்பை இலங்கை அரசு உறுதி செய்ததை அடுத்து அவர் நேற்று இரவு மீண்டும் இலங்கை திரும்பினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பினராயி விஜயனுடன் சந்திப்பு. திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பு. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு.
அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு 1.5 கோடி தொண்டர்கள் சார்பில் வரவேற்பு. தர்மம், நீதி வென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மழைக்காலத்தில் மின் விநியோகம் பாதிக்கப்படாமல் அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். இந்தியாவின் கஞ்சா தலைநகரம் தமிழகம்தான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் விருதுகள் வழங்கப்படும் என்று தகவல். இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேற்றிரவு நாடு திரும்பினார். தாய்லாந்தில் இருந்து சிங்கப்பூர் வழியாக இலங்கை வந்து சேர்ந்ததாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.